ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்லிங் பியூட்டி ஹிட்ஸ். இன்றைக்கி நாம் நம்மளோட நோஸ் சைடில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன், இது மாதிரி ஒரு கப்பில். அண்டு நம்ம ஸ்ட்ரீமிங் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோஸ் சைடில் இருக்கிற போர்ஸ் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகிடும், அதுக்காக தான் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. டவல் அப்படிலாம் நார்மலான ஒரு காட்டன் கிளாத். இதை வந்து நீங்கள் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அங்கே நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. நமக்கு ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2, அதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்க்ரப்பிங்க்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர், இது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் தேர்ட் வந்து ஹனி சேர்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் எடுத்திருக்கேன். லெமனோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் அதில் சேர்த்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு லெமன் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்கின்க்கு அது செட் ஆகுது, நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்ட், இது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அண்டு இது வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு ஸ்க்ரப் டெக்ஸ்சருக்கு வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கோம், அண்ட் அரிசி மாவு சேர்த்துருக்கோம், ஹனி சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கோம், கர்ட் சேர்த்துருக்கோம். டர்மரிக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி நமக்கு அதில் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற பாக்டீரியா வந்து எல்லாமே வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு நமக்கு நேச்சுரலான ஒரு ஸ்க்ரப் அது. ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா அது ஸ்க்ரப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த போர்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணும். அது வந்துட்டு அதில் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி கூட அதில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஹனி சேர்த்துருக்கோம். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு அது ரிமூவ் பண்ணும். அண்ட் லைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு நமக்கு இருக்கிற பாக்டீரியா எல்லாமே க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நோஸ் சைடில் சில பேருக்கு டார்க் பேட்சஸ் மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் உங்களோட நோஸ் சைடில் அந்த மாதிரி ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வீக்லி கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 டைம்ஸாவது பண்ணணும், அப்போ தான் வந்து இது உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஓப்பனான போர்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.